திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. குருவர்களின் திருவர்களின் திருவடிகளை வணங்கி நிற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 2ஆம் திருமுறை 99வது பதிகம் திருக்கோடிக்கா. திருக்கோடிக்கா மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் வழிப்பாதையில் இருக்கின்றது. இறைவர் திருக்கோடிக்கா ஈஸ்வரர். இறைவி அருள்மிகு வடிவம்மை. தீர்த்தம் சிருங்க தீர்த்தம், தலவிருஷம் வில்வம். முக்கோடி தேவர்களும் வழிபட்டு முக்தியடைந்த தலம். அதனால் திருக்கோடிக்கா என வழங்கப்படுகிறது. இத்தலத்தில் செய்யக்கூடிய தியானம், ஹோமங்கள், ஜபங்கள் இதெல்லாம் மும்மடங்காக பலன்களை தருமா. அப்படி மும்மடங்காக பலன்கள் பலிக்கின்ற பெருமை உடையது இந்த தலம். இப்போ நம்ம பதிய பொருள் பார்க்கலாம். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையா பொன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமே. மின்தயங்கு ஜோதியான் வெண்மதி விரி புனல் கொன்றை துன்று சென்னியான் கோடிக்காவு சேர்மினே. பெருமானை வழிபட திருக்கோவில் செல்வதற்கு இன்று நன்று, இன்று நல்ல நாள், நாளைக்கு நல்ல நாள், அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி காலத்தை கடத்தாமல் நாளை என்று நின்ற இச்சையால் இந்த உலகப் பொருள்களே வைத்திருக்கக்கூடிய விருப்பம், இந்த நிலையில்லாத பொருள்கள், பொய்ப்பொருள்கள், அந்த பொய் வாழ்க்கையே வாழ்ந்து அதிலே பொழுத போக்கி பொன்றுகின்ற வாழ்க்கை, இந்த நிலையில்லாத அழிந்து விடக்கூடிய இந்த வாழ்க்கையே வாழ்ந்து அதிலே இன்பம் தோய்த்து கொண்டு இருக்காமல் போகவிட்டு போதுமின் அந்த பொய் வாழ்க்கையை போக்கி வாழ்வு நிலைத்த தன்மையை பெறுவதற்காக இந்த போகவிட்டு போதுமின் நிலைத்த வாழ்வை அடைவதற்காக வெண்மதி பிறையையும் கங்கையையும் கொன்றையும் சடையில் வைத்திருக்கக்கூடிய கோடிக்கா பெருமான் வீற்றிருக்கக்கூடிய தலத்துக்கு வாருங்கள். அப்படி நிலைத்த பொய் வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நீங்கி நிலைத்த பொருளாகிய பெருமான் திருவடிகளை சென்று சேர்ந்து அவனை மறவாது வழிபட்டு நிலைத்த பொருளோடு இன்புற்று இருக்கலாம் அப்படிங்கிறார். அந்த பெருமான் திருவடிகளிலே இன்புற்று இருக்கலாம். இந்த பொய் வாழ்க்கையை விட்டு இன்று நன்று நாளை நன்றுங்கிற அப்படி அந்த உலகப் பொருள்களில் வைத்த ஆசையால் அதையே இப்படியே சொல்லிகிட்டே இருக்காமல் பெருமான் திருவடிகளை இடைவிடாது பக்தியோடு அன்பாட நாளும் வணங்கணும் அப்படின்னு இந்த பதிகம் முழுக்க உபதேசமாகவே திருஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். 2வது பாடல். அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராது நல்லதோர் நெறியினை நாடுதும் நடமினோ வில்லை என்ன வாழ்நுதல் வெள்வளை ஓர் பாகமா கொள்ளை வெள்ளை ஏற்றினான் கோடிக்காவு சேர்மினே. அல்லல் மயமான வாழ்க்கையே விரும்பிராது நல்ல நற்கதியை அடையக்கூடிய நெறி, அதை நாடுவதற்கு புறப்படுங்கள் அப்படிங்கிறார். துன்பமிக்க வாழ்க்கையை அதையே விரும்பிடாமல் நல்லது ஓர் நெறி, அந்த பெருமானோட நம்ம அவனை தாய் தந்தையாகவும் நம்ம மகன்மை நெறியாக வச்சுக்கிட்டாலும், இல்லை அந்த பெருமானுக்கு நம்ம அடிமை, அவன் எஜமான் நம்ம அடிமைங்கிற அப்படி அந்த அடிமை நெறியில் வச்சுக்கிட்டாலும், இல்லை அந்த பெருமானுக்கு நம்ம தோழனாய் இருந்து அணுகுனாலும், தோழமை நெறியோடு அணுகுனாலும், இல்லை நம்ம அந்த பெருமானை குருவாகவும் நம்ம அவனுக்கு அந்த ஞானம் வழங்கக்கூடிய குருவாகவும் நம்ம அதை பெறக்கூடியவராகவும் நம்ம வைத்துக்கிட்டாலும், அப்படி ஞான நெறியில் நின்னாலும் ஏதோ ஒரு நல்ல நெறியினை நாடுதும் அப்படிங்கிற நல்லதோர் நெறியினை, அடிமை நெறி, மகன்மை நெறி, தோழமை நெறி, ஞான நெறி, எந்த ஒரு நாளும் நல்லது ஒரு நெறியினை நாடுதும், அதை அந்த நெறியை நோக்கி நடங்கள் அப்படிங்கிற அப்படி இந்த நல்ல நெறியில் நின்னாதான் அது நம்ம கோடிக்கா பெருமானிடம் சேர்க்கும் அப்படிங்கிறார். 3வது பாடல். துக்கமிக்க வாழ்க்கையின் சோர்வினை துறந்து நீர் தக்கதோர் நெறியினை தார்தல் செய்ய போதுமின் அக்கணிந்த அரைமிசை ஆரணிந்த சென்னிமேல் கொக்கிரகணிந்தவன் கோடிக்காவு சேர்மினே. துக்கமிக்க வாழ்க்கையினால் வரும் இழைப்பு, அந்த இழைப்பை ஒழிக்கக்கூடியவன் சிவபெருமான். உயிர்கள் பிறந்து இறந்து பிறந்து இறந்துன்னு அந்த 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 துன்ப வாழ்க்கையிலேயே, அதனால் பிறந்து இறந்து எய்த்தேன் எம்பெருமான் அப்படின்பார். இந்த பிறந்து இறந்து துன்ப வாழ்க்கையே வாழ்ந்து வாழ்ந்து இந்த உயிர்கள் எய்த்து போயிருமா, எச்சி போயிருப்பாங்கள்ல, அப்படி இழைப்பு, அந்த இழைப்பை நீக்கி தக்கது ஒரு நம்மளுக்கு தக்கது நமக்கு பொருந்தக்கூடிய ஒரு நெறி, அதை சார்தல் செய்ய போதும். சார்பு, உலகச் சார்பு நீங்கி திருவருளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் வணங்கும்படி பெருமான் திருக்கோடிக்காவே சேர்ந்து வழிபாடு செய்யுங்கள் அப்படிங்கிறார். 4வது பாடல். பண்டு செய்த வல்வினை பற்றற கெடும் வகை உண்டுமக்கு உரைப்ப நான் ஒல்லை நீர் எழும்பினோ மண்டு கங்கை செஞ்சடை வைத்து மாதோர் பாகமா கொண்டு கந்த மார்பினான் கோடிக்காவு சேர்மினே.
பல பிறவிகளிலும் நாம் இந்த உயிர்கள் செய்து செய்து வைத்திருக்கக்கூடிய சேர்த்து வைத்திருக்கக்கூடிய வல்வினை வலிய வினைகள் சஞ்சித வினைகள் முழுவதும் அழிந்து ஒழிவதற்கு ஒரு வழி உண்டு, கெடும் வகை உண்டு. அது முழுவதும் அழிவதற்குரிய வழி ஒன்று உண்டு. உரைப்பண்ணா நான் அதை உங்களுக்கு கூறுகின்றேன். ஒல்லை நீர் எழுமினோம் விரைந்து வாருங்கள் அப்படிங்கிறார். அதை நான் அந்த வலிய வினையை அழிப்பதற்கு ஒரு வழி உண்டு, அதை நான் உங்களுக்கு கூறுகின்றேன், விரைந்து வாருங்கள் அப்படின்னு. இந்த முற்பிறவியில் செய்த பல பல பிறவிகளிலும் செய்த வினை சஞ்சித வினை வலிய வினை அதை முழுவதும் அழிப்பதற்கு ஒரு வழி உண்டு அப்படிங்கிறார். அதுக்கு விரைந்து வாருங்கள் அப்படிங்கிறார். நாம் போய் சிவபுரத்தில் அணியார் கதவு அடையாமே, அந்த பெருமானுடைய திருக்கோயில் கதவை அடைப்பதற்குள்ளே நம்ம வேகமாக சென்று உள்ள நுழைவோம் அப்படின்னு சொல்லுவார். திருமாமணிசேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்தில் நம்ம நுழையணும் அப்படின்பார் மாணிக்கவாசக பெருமான். அதுபோல் நம்ம வேகமாக இந்த பிறவி நோய் பிறவி பிணியும் நீங்கணும், இந்த வல்வினைகளோட பற்று அறணும்னா நம்ம ஒரு அதுக்குரிய ஒரே வழி அந்த பெருமான், இந்த கொடிக்கா பெருமானை சேர்மின்களே அப்படிங்கிற விரைந்து வாருங்கள் அப்படின்னு. 5வது பாடல். முன்னே நீர்சை பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது இன்னம் நீரிடும்பை என் மூழ்கிறீர் எழும்பினோ பொன்னை வென்ற கொன்றையான் பூதம் பாட ஆடலான் கொள்நவிலும் வேலினான் கோடிக்காவு சேர்மினே. முற்பிறவிகளில் நீர் செய்த பாவத்தால், பாவம் எதுனா மூர்த்தி பாதம் சிந்தியாது அந்த பெருமானின் திருவடிகளே நினையாது செய்யக்கூடிய செயல் எல்லாமே பாவம்தான். அந்த பெருமான் திருவடிகளே எப்போதும் உள்ளத்தால் நினைத்து பெருமானை முன்னிறுத்தாத செயல் எல்லாம் பாவம்தான். தக்கன் செய்த வேள்வியும் பாவம்தான் ஆயிற்று. அந்த பெருமானை முன்னிறுத்தி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நமக்கு சிவப்புண்ணியங்கள். பெருமான் திருவடிகளை நினையாது அவனை முன்னிறுத்தாது செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பாவங்கள். அப்படி அந்த பெருமான் பாதத்தை திருவடிகளை நினையாது முன் பிறவிகளில் செய்த அந்த பாவம் இன்னும் நீர் இடம்பியல் மொழி இப்போ வரைக்கும் இன்றளவும் நம்ம துன்பத்தில் மூழ்கி இருப்பதற்கு அந்த முற்பிறவிகளில் பெருமான் திருவடியை சிந்தியாது இருந்ததுதான். அதிலிருந்து நீங்கணுமா உடனே புறப்படுங்கள் அப்படிங்கிற எழுமினோ அப்படிங்கிறார். துயருகின்றீர்களே நீங்கள் உடனே புறப்பட்டு திருக்கோடிக்காவை அடைந்து பெருமானை வழிபடுங்கள் அப்படிங்கிறார். இப்போ அந்த கொன்றை மாலை சூடி பூதம் பாட ஆடக்கூடிய இறைவன் கையில் மூவிலை சூலம் வைத்திருக்கக்கூடிய கோடிக்கா பெருமானை சேர்ந்து வழிபடுங்கள் அப்படிங்கிறார். 6வது பாடல். ஏவமிக்க சிந்தையோடு இன்பம் எய்தலாமென பாவம் எத்தனையும் நீர் செய்து ஓர் பயனிலை காவல் மிக்க மாநகர் காய்ந்து வெங்கணல் பட கோவமிக்க நெற்றியான் கோடிக்காவு சேர்மினே. உயிர்கள் திருவருளோடு ஒன்றி சிவத்தை அடையும் போதே பேரின்பத்தை அடையும். அது இல்லாமல் இந்த ஏவமிக்க சிந்தையோடு இந்த உலகப் பொருள்களிலே உலக வாழ்க்கையே இன்பமுடையதுன்னு நினைத்திருந்து குற்றமுடைய இல்லை இகழத்தக்க உலக வாழ்க்கை அந்த வாழ்க்கையே இன்பமுடையதுன்னு நினைத்திருந்து அதையே அந்த உலகப் பொருட்களிலே அழுந்தி இருந்து மூப்பு அடைந்து பாவம் எத்தனையும் செய்து அதே நமக்கு இன்பம்னு அதனால் அந்த உலக இன்பப் பொருள்களை அனுபவித்து அதிலே அந்த பெருமானின் திருவடிகளை முன்னிறுத்தாது செய்யக்கூடிய அந்த பாவச் செயல்களையே செய்து இந்த பிறவியே நமக்கு பயன் இல்லாமல் போயிடுது. இந்த பிறந்ததன் பயன் பெருமான் திருவடிகளை வழிபட்டு உய்யணுங்கிறது. அந்த பயனே இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து அதிலே இன்பம் கிடைக்கும்னு தேடிக்கிட்டு இருக்கவங்களே அந்த கோடிக்காவில் வீற்றிருக்க பெருமானுடைய திருவடிகளை சேர்ந்து பேரின்பம் அடையலாம் வாருங்கள் அப்படிங்கிறார். 7வது பாடல். ஏனழிந்த வாழ்க்கையை இன்பம் என்று இறந்தினில் மானழிந்த மூப்பினால் வருத்தல் முன்னம் வம்மினோ பூனல் வெள்ளெழும்பினால் பொன்திகள் சடைமுடி கோணல் வெண்பிறையினான் கோடிக்காவு சேர்மினே. நிலையில்லாத உலகப் பொருட்கள், அதனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பமும் நிலையில்லாதது. பெருமையில்லாத இந்த உலக வாழ்க்கையே இன்பம்னு பேணி இருந்து வாழக்கூடிய மானழிந்த மூப்பினால் அந்த இன்பமே நமக்கு பெரிதுன்னு வாழ்ந்து அதனால் வந்த முதுமை அது மாண்பற்ற மூப்பு அப்படிங்கிறார். அதனால் வருத்தல் தான் வரும், வருத்தம் தான் அடைய முடியும் அப்படிங்கிறார். இந்த திருநீலகண்ட நாயனார் பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் காட்டும்போது இளமை நீங்கி வடிவுறு மூப்பு தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்து சாயார் அப்படின்பார். வடிவரு மூப்பு, அந்த மூப்பே அவங்களுக்கு ஒரு அழகை கொடுத்தது அப்படிங்கிறார். அந்த உடம்பு தளர்வுனால சாய்ந்தாலும் அந்த பெருமான் திருவடிகள் மேல் வைத்திருக்கின்ற அந்த அன்பு சாயாமல் இருக்கக்கூடிய வடிவரு மூப்புடைய திருநீலகண்ட நாயனார்னு காட்டுவார். அப்படி மாண்பழிந்த மூப்பு, மாண்பற்ற மூப்பு, இந்த உலகப் பொருள்களே இன்பம்னு துய்த்ததுனால வந்த மாண்பற்ற மூப்பினால் வருத்தம் தான்.
அந்த வருத்தம் நீங்க இந்த கோடிக்கா பெருமான் எலும்பு மாலைகளையும் சடைமுடியில் கோணல் நல்பிறையும் வெண்பிறையும் வைத்திருக்கக்கூடிய கோடிக்கா பெருமானை சென்று வழிபட்டு இந்த வருத்தம் நீங்கி இருக்கலாம் அப்படிங்கிறது. அந்த பேரின்ப பொருளோடு இன்பம் துய்க்கலாம் அப்படிங்கிறது 8வது பாடல். மற்ற இவ்வாழ்க்கை மெய்யனும் மனத்தினை தவிர்ந்து நீர் பற்றி வாழ்மின் சேவடி பணிந்து வந்து எழுமினோ வெற்றிகொள் தசமுகன் விரல் கட இருந்ததோ குற்றமில் வரையினான் கோடிக்காவு சேர்மினே. இந்த உலக வாழ்க்கையே மெய் நிலைத்தது என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை விடணும். முதல்ல அது மனம் சென்று பற்றக்கூடியது. அந்த மனம் இந்த உலகத்தை மெய் அப்படி நிலைத்த பொருள்னு நினைக்குது. அப்படி இந்த உலகப் பொருட்களை காணாது சிவம் ஒன்றையே கண்டு அந்த பெருமான் திருவடிகளையே பணிந்து வழிபட்டு வாழ்மின் அப்படிங்கிற பற்றி வாழ்மின். உலகத்தை பொய்ப்பொருள்னு கண்டு இந்த சிவம் ஒன்றையே நிலைத்த பொருள்னு கண்டு அவன் திருவடிகளிலே பணிந்து போற்றி வாழுங்கள் அப்படிங்கிறார். அப்படி எழுமின்கள் திருக்கோடிக்காவை சென்று சேர்மின்கள் வழிபட்டு உயுங்கள் அப்படிங்கிறார். 9வது பாடல். மங்கு நோய் உறும் பிணி மாயும் வண்ணம் சொல்லுவன் செங்கன்மால் திசை முகன் சென்றளந்தும் காண்கிலா வெங்கன்மால் விடை உடை வேதியன் விரும்பும் கொங்குலாம் வளம் பொழில் கோடிக்காவு சேர்மினே. இருக்கு உள்ள நோய் அறியாமை. இந்த அறியாமை செய்வது ஆணவ மலம். அந்த ஆணவ மலமும் நீங்கணும். உறும்பிணி, அதனால் அந்த அறியாமையால் வரக்கூடிய பிணி, பிறவி பிணி, அதுவும் நீங்கணும். அந்த ரெண்டும் மாயும் வண்ணம் சொல்லுவன். அந்த ரெண்டும் நம்ம இந்த உயிர்களை விட்டு நீங்குவனா நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் அப்படிங்கிறார். இந்த நோயும் நீங்கணும், அறியாமை செய்யக்கூடிய நோயை நீங்கணும், பிறவி பிணியும் நீங்க வண்ணம் நான் ஒரு உபாயம் சொல்கின்றேன். செங்கன் திருமாலும் பிரம்மனும் சென்று அளந்தும் காண்கிலா, அவர்களால் காண முடியாதபடி நீண்ட நெருப்பாய் நின்ற அந்த பெருமான் திருக்கோடிக்காவில் வீற்றிருக்கின்றார். அந்த பெருமானை சென்று வழிபட்டு நோயும் உறும்பிணியும் நீங்கலாம் அப்படிங்கிறார். அதுக்கு மாயும் வண்ணம் அதுதான் வழி அப்படிங்கிறார். இந்த கோடிக்கா பெருமானை சென்று வழிபடுதலே வழி அப்படிங்கிறார். 10வது பாடல். தட்டொடு தலைமையில் பேலிகோள் சமணர் பட்டுடை வீரை தொகிலினார்கள் சொல் பயன் நிலை விட்ட புஞ்சடையினான் மேதகும் முழவொடும் கொட்டமைந்த ஆடலான் கோடிக்காவு சேர்மினே. சமணர் சாக்கியர்களில் பயனில்லாத சொற்களை பேசாது கோடிக்கா பெருமான் திருவடிகளையே பேசி உய்யலாம் அப்படிங்கிற அந்த கோடிக்கா பெருமான் திருவடிகளை சென்று சேர்மின்கள் அப்படிங்கிற. 11வது பாடல். கொந்தனி குளிர் பொழில் கோடிக்காவு மேவிய செந்தழல் ஒருவனை சீர்மிகு திரளுடைய அந்தனர் புகழியுள்ளாய கேள்வி ஞான பந்தன தமிழ் வல்லார் பாவமான பாருமே. திருச்சிற்றம்பலம். குளிர்ந்த பொழில்கள் சூழ்ந்த கோடிக்காவில் இருக்கக்கூடிய செம்மேனி பெருமானை புகழில் தோன்றிய திருஞான சம்பந்த பெருமான் சொன்ன தமிழ் மாலை 10 பாட வல்லவர்களில் பாவமான பாருமே அப்படிங்கிறார். 10 தமிழ் மாலை பாட வல்லவர்களில் பாவம் நீங்கும் அப்படிங்கிறார். இந்த இன்னைக்கு நன்று நாளை நன்றுன்னு நினைக்காம அந்த நல்லதொரு நெறியினை அந்த நெறியினை சார்ந்து பெருமான் திருவடிகளுக்கு வேகமாக சென்று சேர்ந்து நம்ம அந்த உலகத் துன்பங்களிலிருந்து பிறவி துன்பங்களிலிருந்து நீங்கலாம் அப்படிங்கிறார். அப்படி பெருமானையே நினைத்து சிந்தையில் வைத்து பேரின்பத்தை எய்யலாம், நமக்கு பாவமான நீங்கும் அப்படிங்கிறார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு வடிவம்மை உடனாய் உரையும் திருக்கோடிக்கா ஈஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.